ஆளாவே காணா நேத்து வந்து பார்த்தேன் காணோம் இன்னைக்கும் காணோம் எங்க போயிருந்தீங்க? நேற்று பைசன் படம் பார்க்க போனோம். இன்னைக்கு இங்கே ஸ்னேகா மகாலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பா இந்த பைசன் படம் பற்றி ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. அதுக்கு போயிருந்தேன். படத்தை பற்றின கருத்தரங்கெல்லாம் நடக்கலாமா? ஆமாடா, எல்லா படமும் போல இந்த படம் கிடையாது. எல்லா படத்துலையும் சண்டை, ஒரு 4 சண்டை 4 பாட்டு, ஒரு காதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடும். வெறும் பொழுதுபோக்கா. இது அந்த மாதிரி இல்லை. அது வந்து சமூக நீதியை பற்றி, ஒரு மனுஷன் ஒடுக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான், அப்புறம் அதாவது ஒரு ஒடுக்கப்படுறதுங்கிறது வந்து சுயசாதிக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒருத்தனுக்கு ஒருத்தன் அமுக்கி வைக்கிறான்ற மாதிரி அதில் நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்குது. எனக்கே கூட படம் பார்க்கும்போது கூட இங்கே போகும்போது அது நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம்னா என்னது? எனக்கு அதில் எனக்கு எல்லா கதாபாத்திரமும் பிடிச்சாலும் அந்த அக்கா கேரக்டர், அந்த வாத்தியார் கேரக்டர் ரொம்ப எனக்கு வந்து, அதாவது நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த அக்கா. ஒரு வீட்டில் பொதுவாகவே அக்கான்றவங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு தாய் போல் நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அம்மா இல்லாத வீட்டில் அந்த தாயாகவே அந்த அக்கா தான் இருப்பாங்க. அது நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர். ரொம்ப ரொம்ப அருமையாக நம்மளோட ஒப்பிட்டு பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தது. அடுத்து வாத்தியார். இந்த சமூகத்தில் ஒவ்வொரு வாத்தியாருமே எடுத்துக்க வேண்டிய விஷயமா அதை நான் பார்க்குறேன். அதாவது நம்மக்கிட்ட எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறாங்க. நம்ம ஒரு வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர்ட் ஆகங்காட்டியும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம பிள்ளைகளாக உருவாகி போகிறாங்க இல்லையா? அதில் கொஞ்சம் பேராவது தனித்திறனோடு இருப்பாங்க. அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு பின்னாடி நம்ம ஒரு சப்போர்ட்டாக நின்னோம்னா அந்த பிள்ளைங்க எந்த உயரத்தையும் தொடுவாங்க அப்படிங்கிறது. என்னை கேட்டால் இந்த வாதியாருங்க வந்து அவங்கவுங்க பிள்ளைங்கள்ட்ட, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த படத்தை பாருங்கள். அதாவது சமூகத்தில் நிறைய குப்பை கொட்டி கிடக்கு. ஏன்னா எல்லாமே நடக்கும். ஆனால் நீ உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ போய்கிட்டே இரு. அந்த குறிக்கோள் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கணும். நீ அந்த குறிக்கோளை துரத்தி போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருக்கும்போது கட்டாயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். 1000 தடைகள் இருந்தாலும் இந்த இதில் முக்கியமான விஷயமா நான் அதை பார்க்குறேன். நான் பார்க்குறது 1000 தடைகள் வந்து வரும். ஆனால் அந்த தடுக்கிறதுக்கு 1000 கை இருக்கும்போது அதுலேருந்து எடுத்து விடுறதுக்கும் சில கைகள் உங்களை மேலே தூக்கி விடுறதுக்கும் இருக்குன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஒவ்வொரு வாதியாருமே அந்த மாணவர்களை அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். எல்லா பிள்ளைகளும் அப்படி திறமையோடு இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஆனால் சிலராவது இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம வாதியாருங்கிறது ஒரு பாடம் சொல்லி கொடுத்து சம்பளம் வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லை. அது நம்ம பிள்ளைங்க மேலே வரும்போது தான் உண்மையான ஊதியமே அதுதான். அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி பாரு, ஒரு பையன் எவ்வளோ தடையை கடந்து வந்திருக்கிறான், அது வந்து நீங்கள் ஒரு ஊக்கமாக எடுத்துக்கங்கன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. நீ கூட பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வா. இங்கே வேடசந்தூர்லேயே போகுதாமே, போய் பார்த்துட்டு வாங்க.